ஜார்ஜ் என்ற புதிய வாரிசை பெற்றிருக்கும் பிரிட்டன் அரச குடும்பம் நீண்ட கால பாரம்பரியம் கொண்டது. இந்த குடும்பத்தை பற்றியும் அரச வாரிசு உரிமை பட்டியல் பற்றியும் விளக்குகிறார் நம் செய்தியாளர் ராஜராஜேஸ்வரி. உலகத்திலேயே மிகவும் பிரபலமான ஒரு அரச குடும்பம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அது பிரிட்டனோட அரச குடும்பம் அப்படின்னே சொல்லலாம். காரணம், யார் அரியணையை ஏற போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எப்பவுமே நிலவிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த குடும்பத்துல யார் யார் இருக்காங்க, அதுல யார் யாருக்கு அடுத்த அரியணை ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இவங்க எலிசபெத் மகாராணி, அதாவது 2ஆம் எலிசபெத். இவங்க 60 வருஷமா அந்த அரியணையை அவங்க ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. இவங்களுக்கு 4 பசங்க இருக்காங்க. அதுல மூத்தவர் இளவரசர் சார்ல்ஸ். இவருக்கு தான் நேரடியா அரியணையை ஏறக்கூடிய வாய்ப்பு இவருக்கு தான் இருக்கு. இவருக்கு அடுத்தபடியா இளவரசி ஆன் இருக்காங்க. இவங்க பெண் அப்படிங்கறதுனால இவங்களுக்கு ஆள்றதுக்கான வாய்ப்பு இறுதியா தான் கொடுக்கப்படும். இவருக்கு அடுத்தபடியா, அதாவது சார்ல்ஸ்க்கு அடுத்தபடியான பெறக்கூடிய வாய்ப்பு இவர் குடும்பத்திற்கு வரும், அதாவது இளவரசர் ஆண்ட்ரூ. 4ஆவதாக பிறந்தவர் இளவரசர் எட்வர்ட். இப்ப முதலாவதாக சார்ல்ஸ் குடும்பத்துல யார் யார் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இளவரசர் சார்ல்ஸ் டயானாவை திருமணம் செஞ்சு அவருக்கு 2 மகன்கள். டயானாவை விவாகரத்து செஞ்சதுக்கு அப்புறம் அவர் கெமில்லா, டச்சஸ் ஆஃப் கார்ன்வாலா இப்ப இருக்காங்க. அவங்கள மனம் முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இவங்க 2 பேருக்கு தான் அந்த அரச வாய்ப்பு அடுத்ததா கிடைக்க போகுது. அதாவது இளவரசர் வில்லியம்ஸ், சார்ல்ஸ்க்கு அடுத்தபடியா இளவரசர் வில்லியம்ஸுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இளவரசர் ஹென்றி. இப்ப இளவரசர் வில்லியம்ஸ் கேட்ட மனம் புரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பட்டியல் மீண்டும் திருத்தப்பட்டிருக்கு. இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா 3ஆவதாக இருக்கிறது இளவரசர் ஆண்ட்ரூ. அவருக்கு இந்த சார்ல்ஸ் குடும்பத்துக்கு அடுத்தபடியா இளவரசர் ஆண்ட்ரூ குடும்பத்திற்கான வாய்ப்பு கிடைக்குது. ஆண்ட்ரூக்கும் சாராவிற்கும் 2 பசங்க இருக்காங்க, அதாவது 2 பெண்கள். அவங்களுக்கு ஆண்ட்ரூக்கு அடுத்தபடியான வாய்ப்பு இவங்க 2 பேருக்கு கிடைக்கும். இப்ப இறுதியான குடும்பம், அதாவது இளவரசர் எட்வர்டோட குடும்பம். இவருக்கு சோஃபி அப்படிங்கிற ஒரு மனைவியும் 2 குழந்தைகளும் இருக்காங்க. இவங்களுக்கு இறுதி வாய்ப்பு, அதாவது என்னன்னா யார் ஆள்றது அப்படின்னா ஆண்ட்ரூ குடும்பத்திற்கு அடுத்தபடியாதான் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கும். இவங்க இளவரசி ஆன். அப்போ ஒரு சட்டம் இருந்தது, மகளுக்கு ஆட்சி புரியறதுக்கு இறுதியாதான் வாய்ப்பு வழங்கப்படும், மகனாக இருந்தா மட்டுமே நேரடி வாய்ப்பு வழங்கப்படும். கடந்த 2011ஆம் ஆண்டு அந்த சட்டம் இப்ப திருத்தப்பட்டிருக்கிறது. இவர் மார்க் பிலிப்ஸ் அப்படின்றவங்களை திருமணம் செஞ்சு அதற்கப்புறம் விவாகரத்தாகி திமோத்தி லாரன்ஸ் அப்படிங்கிறவங்களை கல்யாணம் பண்ணாங்க. அதற்கப்புறம் இவங்களுக்கு 2 குழந்தைகள், அதாவது பீட்டர் பிலிப்ஸ் மற்றும் ஜாரா பிலிப்ஸ். இவங்க 2 பேருக்கு தான் இறுதியான வாய்ப்பு. இப்ப எதற்காக இந்த குடும்பம் இவ்வளவு பேசப்படுது அப்படின்னா, காமன்வெல்த் நாடுகளோட பெரும்பாலான நாடுகளுக்கு இவங்க தான் இன்னும் ஆட்சி தலைவர்களா இருக்கிறாங்க. அதனால யார் இந்த அரியணையை ஏற போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் முக்கியத்துவமும் தொடர்ந்து இந்த குடும்பத்திற்கு வழங்கப்பட்டு வருது.